உண்மையிலேயே இந்த நாட்டுல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டு வருதுன்னு பாருங்க. என்னென்றால் கணவரை ஒரு மனைவி அடித்து கொலை செய்திருக்கிறா, அதுவும் சும்மா இல்ல, உலக்கையால் அடித்து கொலை செய்திருக்கிறா. உண்மையிலேயே இந்த விஷயத்தை கேட்கிறவங்க எல்லோருக்குமே பெரும் ஆச்சரியமாகத்தான் இருக்குமே. ஆனா இது ஒரு உண்மை சம்பவம். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குனால் அனுராதபுரம் மிகுந்தல பகுதியில தான் நடந்திருக்கு. அதுவும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டிருக்குது. அப்ப அது பெரிய அளவில் முற்றவழிக்கிட்டதும் அது கடைசியில ஒரு கொலை செய்யற அளவில் போய் முடிஞ்சிருக்குது. என்னென்றால் மனைவி என்ன செய்திருக்கான்னு சொல்லி சொன்னால், பிரச்சனை அதிகரிச்சோன்னு மனைவி வீட்டுக்குள்ள இருந்த உலக்கையால கணவனுக்கு போட்டு தாக்கி இருக்கிறார். அப்ப இந்த தாக்குதலால கணவன் பலத்த காயம் அடைந்திருக்கிறார். அப்ப அந்த பெண்ணினுடைய கணவரை அவரது உறவினர்கள் மிகுந்தலை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார்கள். ஆனால் அந்த கணவர் தாக்குதலுக்கு இலக்கான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அதுவும் இறந்தவர் 2 பிள்ளைகளினுடைய தந்தை என்றும் ஆனந்த சிசிரகுமார வயது 67 என்று சொல்லியும் அடையாளம் காணப்பட்டிருக்குது. அதோட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால், அந்த இறந்த நபர் ரயரட்ட அபிவிருத்தி வங்கியில பணிபுரிந்து தற்போது ஒரு ஓய்வு பெற்று வந்த நபர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் தீவிர விசாரணைகளை எல்லாம் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இறந்தவரினுடைய மனைவி தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அந்த மனைவிக்கு கூடிய விரைவில் தக்க தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது.